Students, today we are going to see about methods of gene transfer. So there are two kinds of gene transfer methods in plants. நம்ம gene transfer பண்றதுக்கு plantsல ரெண்டு வகையான methods இருக்குன்னு சொல்றாங்க. It includes a direct or vectorless gene transfer. So direct gene transfer பண்ணலாம், இல்லைன்னா vectorless, அதாவது plasmid இல்லாம நம்ம gene transfer பண்ணலாம்னு சொல்றாங்க. இல்லைன்னா indirect or vector mediated gene transfer, ஒரு vector மூலம் பாக்டீரியால இருக்க vector மூலமா நம்ம gene transfer பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. So the first topic பாருங்க, direct or vectorless gene transfer சொல்லும்போது, so in the direct gene transfer method, the foreign gene of interest is delivered into host cells without the help of vector, without the help of plasmid. நம்ம இந்த பாக்டீரியா செல்ல இருக்க பிளாஸ்மிட் தான் நம்ம எப்பயுமே டூலாக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பிளாஸ்மிட்குள்ளே செலுத்தி ஆர்டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஹோஸ்ட் செல்லில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிளாஸ்மிட் வெக்டரை பயன்படுத்துகிறோம். எப்படி சார் இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாக ஒரு பிளான்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு அதான் அந்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைரக்ட் ஆர் வெக்டர்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். பிளாஸ்மிட் இல்லாமல் நம்ம ஜீனை எப்படி சார் ஒரு செல்லுக்குள்ளே நுழைக்கிறதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. The following are some of the examples that is common method for direct gene transfer into plants. டைரெக்டாக நம்ம ஒரு ஜீனை வந்து ஒரு பிளான்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருக்காங்க. சில கெமிக்கல்ஸ் மூலம் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த டிஎன்ஏவை எப்படி ஒரு பிளான்ட் ப்ரோட்டோபிளாஸ்டில் வந்து செலுத்துறதுன்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், பாலிஎத்திலீன் கிளைகால் பிஇஜின்னு சொல்கிறோம், அண்ட் டெஸ்ட்ரான் சல்ஃபேட் சொல்கிறோம். இது ரெண்டும் சில இந்த கெமிக்கல்ஸை வச்சு நம்ம டிஎன்ஏவை இன்டியூஸ் பண்ணும்போது டிஎன்ஏ அப்டேக் இன்டு த பிளான்ட் ப்ரோட்டோபிளாஸ், டிஎன்ஏ அழகாக அந்த பிளான்ட் ப்ரோட்டோபிளாஸ் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல்ஸ் வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஜீன் ஃப்ரம் ஒன் செல் டு த another cell of protoplast. Okay, so what are the second method சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட். The DNA is directly injected into the nucleus. DNA வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக நியூக்ளியஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நியூக்ளியஸ் யூஸிங் ஃபைன் ட்ரிப் கிளாஸ் நீடில். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிளாஸ் நீடில் எடுத்துக்கிறோம். கிளாஸ் நீடில் நிறைய டிஎன்ஏ சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம். டிஎன்ஏ சொல்யூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டோபிளாஸ்ட் இருக்கிற நியூக்ளியஸை டைரெக்டாக செலுத்துகிறோம். ஓகே, அப்போ டிஎன்ஏ இஸ் டைரக்ட்லி இன்ஜெக்டட் இன்டு த நியூக்ளியஸ் யூசிங் ஃபைன் டிப்ட் கிளாஸ் நீடில் ஆர் மைக்ரோ பிப்பட். ஓகே, ஸோ மைக்ரோ பிப்பட் சொல்கிறாங்க டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளான்ட் செல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இன்டு த நியூக்ளியஸ். த ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆர் இம்மோபிளைஸ். இங்கே இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்மோபிளைஸ், அதாவது உள்ள அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் வந்து மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா பிகாஸ் திஸ் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆர் கெப்ட் ஆன் ஏ சாலிட் சப்போர்ட் கால் அக்ரோஸ் ஜெல். அக்ரோஸ் சொல்கிற ஜெல்லில் நம்ம அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ அந்த ஜெல்லு நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் எந்த மூவ்மெண்ட் இருக்காது. அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா டிஎன்ஏ சொல்யூஷன் அழகாக நீடில் நம்ம அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம அந்த நியூக்ளியஸில் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகே, டிஎன்ஏ சொல்யூஷனில். ஓகே, தட் இஸ் அக்ரோஸ் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ஸ் ஆர் ஹெல்ட் வித் ஹோல்டிங் பேப்பட் அப்படி சக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ சக்ஷன் சொல்லும்போது இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட்டை நிலைநிறுத்தி வச்சுருக்கோம். சக்ஷன் சொல்லும்போது திஸ் ஹோல்டிங் பேப்பட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட்டை நிலைநிறுத்தி வச்சுருக்கோம். அப்போ நம்ம இந்த டிஎன்ஏ சொல்யூஷன்ஸை இந்த நியூக்ளியஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, பை திஸ் மெத்தட் we are injecting the DNA, that is genetic material, into the protoplast of nucleus. This we call as micro injection method, that is a needle method சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இன்னொரு டயக்ராம் கொடுத்துருங்க. ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைடு இருக்குது, அதில் ப்ரோட்டோபிளாஸ்ட் இருக்குது. அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த அக்ரோஸ் ஜெல்லை நம்ம கொடுத்துருக்கோம். அக்ரோஸ் ஜெல் எதுக்காகனா அப்படியே ரொம்ப சாலிடாக இருக்கும், அதனால் ப்ரோட்டோபிளாஸ்ட் மூவ் ஆகாது. அப்புறம் டிஎன்ஏ சொல்யூஷன் நம்ம எடுத்துகிட்டு அதில் அந்த நியூக்ளியஸில் டைரெக்டாக அந்த டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் அ மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் ஹவு டு டைரக்ட்லி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த ப்ரோட்டோபிளாஸ்ட். ஓகே, தேர்ட் மெத்தட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி நம்ம எப்படி சார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது a pulse of high voltage is applied to the protoplast. அப்போ ப்ரோட்டோபிளாஸ்ட் செல் வந்து பார்த்தோன்னா பிஃபோர் பல்ஸ், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா செல் மெம்பரேன் எப்படி இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த உடனே என்ன நடக்குன்னா cells are tissues which make transient pores. அப்போ அந்த செல் மெம்பரேன் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூசஸ் வோல்டேஜ் அக்ராஸ் தி செல் மெம்பரேன். அப்போ வோல்டேஜ் நம்ம டியூரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு துளைகள் மாதிரி ஏற்படும், அதாவது transient pores சொல்கிறாங்க in the plasma membrane, through which we can uptake of foreign DNA occurs. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெளியில் இருக்கக்கூடிய ஜீன் ட்ரக்ஸ் இல்லை டிஎன்ஏ இல்லை ஃபாரின் டிஎன்ஏ உள்ள இந்த transient pores மூலமாக உள்ள உங்களுக்கு அந்த செல்லுக்குள்ளே நுழைஞ்சிரும். செல் yields with gene or drug inside. ஓகே, ஸோ செல் மெமரி நார்மலாக இருக்க பல்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி
எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டிரான்சியன்ட் போர்ஸ் ஒரு துளைகள் மாதிரி ஏற்படுது. அப்போ வெளியில் இருக்க ஜீன் ட்ரக்ஸ் இல்லை டிஎன்ஏ இல்லை ஃபாரின் டிஎன்ஏ வந்து செல்லுக்குள்ளே நுழைஞ்சிடுது. அப்போ செல் ஈல்ஸ் வித் ஜீன் ஆர் ட்ரக் inside after pulse. Okay, so this is a method, this is one of the method how the gene is introduced into the cell membrane by applying electric field before pulse and after pulse. Okay, ஸோ அடுத்து ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி சார் ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா லிப்போசோம் மீடியேட்டட் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ லிப்போசோம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, லிப்போசோம் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிபிட் வெசிக்கல்ஸ். ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கொலஸ்ட்ரால்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. லிப்போசோம் ஒரு ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிபிட் வெசிக்கல்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ பாஸ்போலிபிட் வெசிக்கல்ஸ். ஸோ பைலிபிட் லேயர்னு சொல்லலாம். Okay, phospholipid vesicles are useful in gene transfer. So this is a phospholipid vesicles. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெசிக்கல் சொல்லும்போது கேவிட்டி, இந்த கேவிட்டிக்குள்ளே நம்ம தேவையான டிஎன்ஏ உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகே, அண்ட் திஸ் வி கால் இஸ் லிப்போஃப்ளாக்ஸ். ஸோ லிப்போசோம், திஸ் இஸ் a லிப்போசோம், இட் இஸ் a பைலிபிட் லேயர் ஆஃப் பாஸ்போலிபிட் லேயர். உள்ள வெசிக்கல்ஸ் இருக்குது, கேவிட்டி இருக்குது. அப்போ அதுக்குள்ளே என்ன நம்ம இன்சர்ட் பண்ணால் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், the genes or DNA is transformed from liposome into the vacuole of plant cells. அப்போ the gene or DNA is transformed from liposomes into the vacuole of plant cells. Vacuole of the plant cells. So it is carried out by encapsulated DNA. Encapsulated உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உள்ள DNA இருக்குது, it is encapsulated. ஓகே, encapsulated ஆகிருக்கு. DNA into the vacuole, DNA into the vacuole, DNA நம்ம என்ன பண்ணோம் vacuole இன்சர்ட் பண்ணுறோம். This technique is advantage because liposome protects the introduced DNA. இந்த டெக்னிக் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா உள்ளே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் டிஎன்ஏ ஃப்ரம் பீயிங் டேமேஜ் பை தி அசிடிக் பிஹெச். இன்னொரு விஷயம் பாருங்கள் சார், இங்கே எங்கே சார் பிஹெச்சை பற்றி சொல்கிறாங்க, அசிடிக் பிஹெச் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வேக்யூல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிக் இருக்கும், பிஹெச் இருக்கும், அசிடிக் பிஹெச்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இன்னொரு விஷயம், தட் இஸ் இந்த டோனோபிளாஸ்ட்னு சொல்லலாம். இந்த வேக்யூல்ஸ் தான் டோனோபிளாஸ்ட் சொல்லலாம். இஸ் அ சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் சரௌண்டிங் எ வேக்யூல். த சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் சரௌண்டிங் எ வேக்யூல் இஸ் கால்ட் அஸ் அ டோனோபிளாஸ்ட். இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், த லிப்போசோம் அண்ட் த டோனோபிளாஸ்ட். ஸோ உள்ள வேக்யூலில் உங்களுக்கு வந்து அசிடிக் பிஹெச்னு சொல்கிறாங்க. ஓகே, வேக்யூல் டோனோபிளாஸ்ட் மஸ்ட் ஒர்க் டு கீப் வேக்யூல் அசிடிக். எப்பயுமே வேக்யூல் வந்து அசிடிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அசிடிக் பிஹெச் இருக்கிறதுனால உள்ள டிஎன்ஏ நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அந்த டிஎன்ஏ எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ இன்ட்ரோடியூஸ் டிஎன்ஏ ஃப்ரம் பீயிங் டேமேஜ் பை த அசிடிக் பிஹெச். அசிடிக் பிஹெச்னால டேமேஜ் ஏற்படும், அண்ட் ப்ரோட்டீஸ் என்சைம்னாலும் டேமேஜ் ஏற்படும் ப்ரெசன்ட் இந்த வேக்யூல்ஸ். ஓகே, அந்த டேமேஜ் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் டிஎன்ஏ ஃப்ரம் பீயிங் டேமேஜ் பை தி அசிடிக் பிஹெச் அண்ட் ப்ரோட்டீஸ் என்சைம் விச் இஸ் ப்ரெசன்ட் இந்த வேக்யூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லிப்போசோம் அண்ட் டோனோபிளாஸ்ட் ஆஃப் வேக்யூல் ஃபியூஷன். இப்போ என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் மெம்பரைன், இது செல் மெம்பரைனுக்குள்ளே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த லிப்போஃப்ளாக்ஸ் சொல்கிற நம்ம டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த லிப்போஃப்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி செல் மெம்பரைன். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இன்வெஜினேஷன்ஸ் நடக்கும். அப்போ லிப்போஃப்ளாக்ஸ் வந்து செல் மெம்பரைன் உள்ள நுழைஞ்சிடும். ஓகே, அப்போ லிப்போஃப்ளாக்ஸ் வந்து உள்ள நுழையுது, இன்வெஜினேஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ எண்டோசோம் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ எண்டோசோம், இந்த எண்டோசோம் சொல்கிற அவுட்டர் லேயர் வந்து லிப்போஃப்ளாக்ஸ் உள்ளே இருக்குது. ஓகே, எண்டோசோம் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோசோம் ஃபார்ம் பை தி இன்வெஜினேஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன். அப்போ இன்வெஜினேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த லேயர் வந்து அப்படியே சுற்றி வெளியே வந்துடுது. அப்போது லிப்போஃப்ளாக்ஸ் உள்ளே இருக்குது. ஓகே, இப்போ ஒரு இதை தான் நான் சொல்கிறேன் எண்டோசைட்டோசிஸ் சொல்கிறாங்க. ஓகே, எண்டோசோம் மெம்பரைன் பவுண்ட் வெசிக்கல்ஸ், எண்டோசோம் membrane bound vesicles. In this vesicle what is present? DNA, genetic material இருக்கு. ஓகே, collectively called as endocytosis. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் போது என்ன ஆகும்னா, இந்த லிப்போஃப்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோசோம் விட்டு வெளியே வந்துடும். அப்போ எஸ்கேப் ஃப்ரம் எண்டோசோம், திஸ் லிப்போஃப்ளாக்ஸ் இட் இஸ் எஸ்கேப் ஃப்ரம் எண்டோசோம் அப்படி நடக்கும். இல்லைனா இந்த எண்டோசோம் இஸ் டிகிரேட் பை லைசோசோம். எண்டோசோம் என்ன பண்ணோம், இந்த லைசோசோம் வந்து பார்த்தோன்னா லைசோசோம் இஸ் டிகிரேடிங். உள்ளே வந்து என்சைம்ஸ் நிறையா இருக்குது. அப்போது வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன்லாம் வந்து என்ன பார்த்தோன்னா ஃப்ராக்மெண்டேஷனை கட் பண்ணி எடுத்துரும். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். எண்டோசோம் மெச்சூர் ஆனாலும் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ லைசோசோம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்சைம்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்க பொருட்கள் வந்து டிகிரேட் பண்ணிடும். ஒன்று எண்டோசோம் வந்து பார்த்தோன்னா லைசோசோமுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு டிகிரேட் நடந்துடும். அப்படின்னா எண்டோசோம் வந்து பார்த்தோன்னா அந்த வெளியில் இருக்க அந்த லிப்போஃப்ளாக்ஸ் வந்து எண்டோசோம் விட்டு வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்துருச்சுன்னா உள்ளே இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் டைரெக்டாக எதுக்குள்ளே நுழைஞ்சிடும், நியூக்ளியஸ்குள்ளே நுழைஞ்சிடும். ஓகே, so escape from endosomes, this lipoflax with the DNA genetic materials, it is enter into the nucleus by like this. The genetic material with help of liposome
it is mediated gene transfer into the nucleus of another cells. Okay, so this is the process by liposome mediated gene transfer with help of phospholipid, artificial phospholipid vesicle, that is liposome. Okay, ஸோ அடுத்த மெத்தட் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயோலிஸ்டிக் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பயோலிஸ்டிக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால் ஜீன் கன் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபாரின் டிஎன்ஏ இஸ் கோட்டட். இப்போ நம்ம தேவையான ஃபாரின் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், எது அது மேலே எது சுற்றி கோட் பண்ணுறோன்னா மைனிட் கோல்டு சொல்கிற சப்ஸ்டன்ஸோ இல்லை டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸோ அந்த ஃபாரின் டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் மேலே நம்ம அதை ஒரு முளை மாதிரி பூசிடுறோம். ஓகே, அப்போ 1 to 3 μm சொல்கிற ஒரு அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸில் கோட் பண்ணிடுறோம் அண்ட் பம்பார்டட் onto the target tissues. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாரின் டிஎன்ஏ எடுத்து நம்ம அந்த மைனிட் கோல்டு இல்லை டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸ் வச்சு நம்ம முலாம் பூசிடுறோம் அண்ட் பம்பார்டட் டு த டார்கெட் செல்ஸ். இந்த டார்கெட் செல்ஸுக்கு பம்பார்ட் பண்ணுறோம். வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் திஸ் ஃபாரின் டிஎன்ஏ இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி டார்கெட் செல்ஸ் ஆஃப் தி புரோட்டோபிளாஸ்ட். ஓகே, யூசிங் particle gun are also called gene gun சொல்கிறோம், இல்லை மைக்ரோ ப்ரொஜெக்டைல் சொல்கிறோம், இல்லை ஷார்ட் கன் சொல்கிறோம். இந்த பம்பார்டு செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பம்பார்டு செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் என்ன பண்ணுறீங்க, இந்த செல்ஸ் எடுத்து என்ன பண்ணுறீங்க, டார்கெட் பிளான்ட் செல்ஸ் எடுத்து கல்ச்சர் பண்ணுறீங்க. கல்ச்சர் எப்படி பண்ணீங்கன்னா ஒரு சூட்டபிள் மீடியம், ஒரு பெட்ரி டிஷ் எடுத்து அந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் மீடியம் எடுத்துகிறோம், க்ரோத் மீடியம் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ அந்த புரோட்டோபிளாஸ்ட் இதில் இன்சர்ட் நிறைய புரோட்டோபிளாஸ்ட் போட்டுறோம். அந்த புரோட்டோபிளாஸ்ட் என்ன நடக்குன்னா உங்களுக்கு ரீஜெனரேட் ஆகிட்டு ஒரு நியூ பிளான்ட் செல்ஸாக பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ the bombarded cells or tissues are cultured on selected medium. So we have to place the protoplast into the selected medium. So the regenerated plants, we can from the cells we can see the plants has been regenerated from the transformed cells. Okay, so this is one of the method, that is how the gene is introduced into the target cells, that is a target plant cells, to produce a new plant. Okay, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆர் வெக்டர்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ பிளாஸ்மிட் இல்லாமல் நம்மளுக்கு ஜீனை வந்து ஒரு பிளான்ட் செல்லில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் சொன்னேன். ஒன்று வந்து கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னேன், செகண்ட் வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட்னு சொன்னேன், தேர்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க எலக்ட்ரோஃபோரேஷன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னேன், அண்ட் லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், அண்ட் லாஸ்ட் ஒன் பயோலிஸ்டிக் மெத்தட், தட் இஸ் how the foreign DNA is introduced in the plant cells and how we are producing a new plant, how to produce a regenerated plant by applying a chemical medium, that is a selected medium. Okay, so next one is சார் எப்படி சார் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி சார் இன்டைரக்டாக வெக்டர் ஒரு அக்ரோபாக்டீரியம் பிளாஸ்மிட் மூலமாக நம்ம வந்து ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த டாப்பிக்கில். ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மீடியேட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட் வெக்டர். பிளாஸ்மிட்டில் இருக்கக்கூடிய வெக்டர், பிளாஸ்மிட் தான் வெக்டர். ஓகே, இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டைரக்ட் வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ வெக்டர் மூலமாக நம்ம அந்த வெக்டரில் ஜீனை இன்சர்ட் பண்ணி ஒரு பிளான்ட் செல்லுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது தான் வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்திருக்கேன். Among the various vectors used for plant transformations, the TI plasmid, tumor inducing plasmid from agrobacterium. இந்த agrobacterium tumefaciens தான் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்னால் சாயில் இன்ஹிபிட்டிங் பாக்டீரியம், மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியம் சொன்னால் இது இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் வந்து பார்த்தோன்னா அந்த பாக்டீரியில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் வந்து டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். இதுதான் வந்து பார்த்தோன்னா பயோடெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னதான் இது டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் டிசீஸ் ஏற்படுத்தினாலும் இந்த பிளாஸ்மிட், இந்த வெக்டர் தான், இந்த அக்ரோபாக்டீரியம் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் தான் வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே, திஸ் பாக்டீரியம் இஸ் a large size plasmid, ஒரு லார்ஜ் சைஸ் பிளாஸ்மிட் இருக்குது, இதுதான் அக்ரோபாக்டீரியம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன் சொல்கிற பாக்டீரியம். இதுக்குள்ளே இருக்க பிளாஸ்மிட் தான் வந்து பார்த்தோன்னா என்ன சொன்னால் tumor inducing plasmid. Okay, இது large size plasmid known as tumor inducing plasmid. டியூமர் இன்டியூஸ் பண்ண ஒரு மகுட குழலை சொல்கிற நோய் ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அண்ட் போர்ஷன் ஆஃப் இட் ரெஃபர்ஸ் டு tDNA. இதில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா tDNAன்னு சொல்கிறீங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ சொல்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு பிளான்ட் ஜீனோ இன்ட்டு இன்ஃபெக்டட் செல்ஸ். சார் இப்போ இந்த அக்ரோபாக்டீரியம் வந்து எப்படி சார் ஒரு பிளான்ட் செல்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம் இருக்குது. இந்த ஸ்டெம் வந்து எதனா ஊண்டு ஏற்பட்டுச்சு, ஒரு கட் போர்ஷன் ஏற்பட்டுச்சு, ஏன்னா அடிபட்டுச்சுன்னா இந்த அக்ரோபாக்டீரியம் வந்து பாக்டீரியா உள்ள இந்த பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிரும், இல்லை வேர்கள் வழியாக உள்ளே நுழைஞ்சிரும். வேர்கள் வந்து எதனா அடிபட்டுருக்கு அப்படின்னா வேர்கள் வழியாக இந்த அக்ரோபாக்டீரியம் உள்ளே நுழைஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான்ட் வந்து இட் இஸ் அஃபெக்டட் பை வாட் திஸ் இஸ் மீன்ஸ் க்ரோன் கால் திஸ் மகுடக்கடலை மாரி எடுப்போம். இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முட்டைகளாக இருக்கலாம், இல்லை வேர்களில் சின்ன சின்ன முட்டைகள் நோய்கள் உற்பத்தி ஆகலாம். அப்புறம் இந்த பிளான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகலாம். ஓகே, ஸோ
எப்படி வந்து அதான் இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த பிளான்ட் ஜீனோம் இந்த இன்ஃபெக்டட் செல்ஸ். அப்போது வந்து பார்த்தோன்னா வேர்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ இல்லை வந்து பார்த்தோன்னா தண்டு ஸ்டெம் வந்து இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆன போர்ஷனில் உங்களுக்கு அக்ரோபாக்டீரியம் உள்ள நுழைஞ்சி இந்த டியூமர் இன்டியூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்மிட் மூலம் உங்களுக்கு அந்த தாவரத்தில் நோய் ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஓகே, பிளான்ட் ஜீனோம் இந்த இன்ஃபெக்டட் செல்ஸ் அண்ட் காசஸ் வாட் டிசீஸ் க்ரோன் கால் டிசீஸ் மகுட கையில் ஏற்படுத்தும் டியூமரை உற்பத்தி பண்ணுன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த பாக்டீரியம் has a natural ability to transfer ddNA of its plasmid into plant genome upon எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்கிற மாதிரி upon infection of cells at the wound site, எந்த இடத்துல அந்த தாவரங்கள் அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த பாக்டீரியம் உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டியூமர் இன்டியூஸ் பண்ணும், நோயை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ known as natural genetic engineer plants. ஸோ இட் இஸ் ஆல்சோ known as genetic engineer. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மிட் மூலம் உங்களுக்கு நோய் ஏற்படுத்துது. இப்போ இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிற பாருங்க சார், இங்கே உங்களுக்கு இந்த டிடிஎன்ஏ சொல்கிற ரீஜன் தான் இந்த டிஏ பிளாஸ்மிட் தான் நோய் ஏற்படுத்துது. அப்போ இது உள்ளே நுழைஞ்சு செல்லுக்குள்ளே இந்த பிளான்ட் செல்லுக்குள்ளே நுழைஞ்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோன் கால் டிசீஸ் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரீஜன் தான் உங்களுக்கு நேற்று நான் சொன்னேன், இந்த ரீஜன் வந்து டியூமர் இன்டியூஸ் பண்ணுற ரீஜன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு கட் பண்ணிடுறீங்க. ஓகே, அப்போ இந்த ரீஜன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான டிசைட் ட்ரேட்ஸ் உள்ள கேரக்டர்ஸை இன்சர்ட் பண்ணிடுறீங்க. ligase enzyme மூலமாக இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ஷன் ஆஃப் ஜீன் இன்டு பிளாஸ்மிட் யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அண்ட் டிஎன்ஏ லிகேஸ். அப்போ ரீகாம்பினன்ட் ஏ பிளாஸ்மிட். அப்போ நோய் ஏற்படுத்தக்கூடிய ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான பண்புள்ள ஜீனை இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அந்த பண்புள்ள டிஐ பிளாஸ்மிட் நான் ஏற்கனவே சொன்னேன், திஸ் அக்ரோபாக்டீரியம் ஹாஸ் பின் யூஸ் எக்ஸ்டென்சிவ்லி ஒரு ஜெனட்டிக் டூலாக யூஸ் பண்ணுறான்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே இங்கே பாருங்கள், ரீகாம்பினன்ட் டிஏ பிளாஸ்மிட் ஒரு பிளான்ட் செல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ டிடிஎன்ஏ கேரிங் வாட் நியூ ஜீன்ஸ் வித் பிளான்ட் குரோமோசோம், நியூ ஜீன்ஸ். டிசீஸ் ஏற்பட்ட ஜீனை ரிமூவ் பண்ணிட்டா நியூ ஜீனை இன்சர்ட் பண்ணிட்டா பிளான்ட் செல்லுக்குள்ளே ஒரு கல்ச்சர் பண்ணுறோம், ஹார்மோன்ஸ் போட்டு கல்ச்சர் பண்ணுறோம். ரீஜென்ரேஷன் ஆஃப் நியூ பிளான்ஸ் ஹேவிங் நியூ ட்ரேட்ஸ் மீன்ஸ் நியூ கேரக்டர்ஸ். அந்த தாவரங்கள் எந்த நோய் ஏற்படுத்தாது. ஏன்னா ஏற்கனவே அந்த டியூமர் இன்டியூஸ் பண்ணுற ஜீனை நோய் ஏற்படுத்தக்கூடிய ஜீனை ரிமூவ் பண்ணனால ஒரு நியூ ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பிளான்ட் செல்லில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம கல்ச்சர் பண்ணும்போது உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பிளான்ட் கிளேட்ஸ் என்ன ஆகுனா நோய் ஏற்படாது. ஸோ திஸ் இஸ் அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் இன் பிளான்ஸ். இந்த பாக்டீரியம் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மிடை வச்சு தேவையான ஜீன் இன்சர்ட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை ஒரு நியூ ட்ரேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையோட தாவரத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் இன் பிளான்ஸ். ஓகே, that is indirect or vector mediated gene transfer. Vector na plasmid. Okay, so this is the two topic is given, that is direct or vectorless gene transfer and indirect or vector mediated gene transfer. How the gene is introduced into the plant with help of vectorless or vector. Okay, thank you.